இதுதான் சர்மாவோட குடும்பம். இதுல முக்கியமானவரு ராம்தேவ் சர்மா. ஆனா உண்மையிலேயே இந்த குடும்பத்தோட பொறுப்பு மிஸ்ஸஸ் சர்மா கிட்ட தான் இருந்துச்சு. மருமகளே, சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. நான் ஒண்ணு இல்ல, ரீமாவை தான் கூப்பிட்டேன். அவ மார்க்கெட்டுக்கு போயிருக்கா, சில பொருள் வாங்குறதுக்காக. அப்படின்னா சரி, நீ என்ன பண்ணு, போய் டீ போட்டு கொண்டு வா. மாமா, உங்களுக்கும் டீ வேணுமா? எப்படியும் டீ போடுற இல்லம்மா, எனக்கு கூட டீ போடு. சரிங்க மாமா. மிஸ்ஸஸ் சர்மாவுக்கு 4 பசங்க 4 மருமக இருந்தாங்க. அவங்க எல்லாருடைய கண்ட்ரோலும் அவங்க கையில தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மாசமும் 4 பசங்களும் ஒண்ணு சேருவாங்க. அவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அவங்க அம்மா கையில கொடுப்பாங்க. மிஸ்ஸஸ் சர்மா கிட்ட சொல்லாம அந்த பசங்க யாருமே தனக்காகவோ இல்லன்னா தன்னோட மனைவிக்காகவோ எதுவும் வாங்க மாட்டாங்க. அம்மா, ரொம்ப நாளா சுனேனா ஒரு புது புடவை வாங்கி கொடுக்க சொல்றா. அவளுக்கு நான் வாங்கி கொடுக்கட்டா? சொல்லுங்கம்மா. வேண்டாம். ஒருவேளை நீ புடவை வாங்கினா மத்தவங்களுக்கும் அவங்க பொண்டாட்டிக்கு புடவை வாங்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்படி எல்லாருமே நடந்துப்பாங்க. சரிம்மா. அன்னைக்கு சாயந்தரமே மிஸ்ஸஸ் சர்மா மார்க்கெட்டுக்கு போனாங்க. 4 புடவை அவங்க வாங்கினாங்க. மருமகளே, மேனா, சுனேனா, ரீமா, லதா, நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டே. நயனா, இது உனக்கு. ரீமா, இது உனக்கு. லதா, இது உனக்கு. அப்புறம் சுனேனா, இந்த புடவை உனக்கு. ரொம்ப சந்தோஷம் அத்தை. எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கும் இந்த சாரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாரும் போய் சமையலுக்கான ஏற்பாட பாருங்க. சுனேனா, நீ நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். சரிங்க அத்தை. அங்க இருந்து 3 மருமகளும் போனாங்க. சுனேனா, நீ எல்லார விட பெரிய மருமக. எனக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை ஒற்றுமையா வச்சுக்கிறது உன்னுடைய கடமை. என் பையன் விக்ரம் தான் சொன்னான், உனக்கு புது புடவை வேணும்னு கேட்டியாமே. ஆனா நான் தான் அவனை வாங்க கூடாதுன்னு சொன்னேன். எதுக்காகன்னு உனக்கு தெரியுமா? தெரியல அத்தை. இன்னைக்கு ரவி உனக்காக புடவை வாங்கிட்டு வந்தான்னா நாளைக்கே ரவி இல்லன்னா நித்தின் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு நகை வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட ஒற்றுமையே போயிடும். நீங்க 4 பேரும் என்னோட மருமக. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 4 பேருமே ஒண்ணுதான். அதனாலதான் உங்க 4 பேருக்கும் நான் புடவை வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் உனக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு, விக்ரம் கிட்ட கேட்காத. உன்னால முடிஞ்சதுன்னா இந்த வீட்டோட பொறுப்பை கூடிய சீக்கிரத்துல ஏத்துக்கோ. சரிங்க அத்தை. மிஸ்ஸஸ் சர்மா ரொம்ப அன்பா தன்னோட பெரிய மருமகளுக்கு அவளுடைய பொறுப்புகளை சொல்லி கொடுத்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறமா ரீமாவுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல அவளோட கையில பிராக்சரும் ஆயிடுச்சு. அதனால மிஸ்ஸஸ் சர்மா தன்னோட மருமகளுக்கு தன்னோட கையால ஊட்டி விட்டாங்க. நயனா படிச்சவ, அதனால அவ வேலைக்கு போகணும். அதனால தன்னோட புருஷன் விஜேஷ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. அம்மா, இனி நீங்க தான் அவளுக்கு சொல்லணும். அவ இனி வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நயனா வேலைக்கு போறதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஒருவேளை அவளுக்கு விருப்பம் இருந்தா அவளை வேலைக்கு போக சொல்லு. இந்த மாதிரி மிஸ்ஸஸ் சர்மா சொன்னதுனால நயனா வேலைக்கு போய் தன்னோட கனவை நினைவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அப்புறம் லதாவுக்கு சமையல் செய்யறதுல ரொம்ப ஆர்வம். அதனால லதாவுக்கு விதவிதமா சமைக்கிறதுக்கு மிஸ்ஸஸ் சர்மா கத்து கொடுத்தாங்க. இப்போ மிஸ்ஸஸ் சர்மாவுக்கு 50வது பிறந்த நாள். மருமகளே, அத்தை, நீங்க பேசாம இங்க உட்காருங்க. ஆனா யாராவது இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நாங்க சொல்றோம் அத்தை, சொல்றோம். மிஸ்ஸஸ் சர்மாவோட மருமகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணாங்க. ஹாப்பி பர்த்டே டு மிஸ்ஸஸ் சர்மா. நன்றி நன்றி. அப்புறம் இந்த கிஃப்ட் உங்களுடைய அன்பான மருமகள்ங்க நாங்க 4 பேர் சேர்ந்து கொடுக்கறோம். அந்த கிஃப்ட் என்னன்னா மிஸ்ஸஸ் சர்மாவோட பெயிண்டிங். அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா, அம்மா. உண்மையை சொல்லணும்னா இவங்க எங்களுக்கு அத்தை இல்ல, எங்க அம்மான்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் சர்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அது அவங்க கண்ணுல கண்ணீரா வெளிப்பட ஆரம்பிச்சது. அவங்க தன்னோட 4 மருமகளையும் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. துர்காதேவிய பத்தின கதை தான் இது. அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா துர்காதேவி தான் அவங்களுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. துர்காதேவிக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவங்க ஓம், ஜெய், அப்புறம் ஜெகதீஷ்.
ஓன் ஒரு வித்வானா இருந்தாரு. வேதங்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஜெய் ஒரு வியாபாரி, அப்புறம் ஜெகதீஷ் ஒரு விவசாயி. அவருதான் துர்காதேவியோட நிலத்துல விவசாயம் செய்வாரு. காலத்துக்கு ஏத்த மாதிரி துர்காதேவி தன்னோட 3 மகன்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. மருமகளுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்ல ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா துர்காதேவியோ இந்த மாதிரி விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்தவே மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்க 3 பேருக்குள்ள சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்பதான் ஜெகதீஷோட மனைவி ஜெகதீஷ் கிட்ட போனாங்க. இந்த வீட்ல எல்லாரும் சாப்பிடுறாங்களே, நீங்க விவசாயம் பண்ணது தானே? அப்படின்னா உங்க அம்மா கிட்ட உங்களோட ஷேர் கேட்க வேண்டியதானே? அவங்க வேலைய கஷ்டப்பட்டு உழைக்கட்டும். அப்பதான் அவங்க எல்லாருக்கும் உங்க அருமை தெரியும். ஜெகதீஷ் தன்னோட மனைவிக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அத அவ கேட்கவே இல்ல. கடைசியில ஜெகதீஷ் அவங்க அம்மா கிட்ட போனாரு. அம்மா, எனக்கு டெய்லி இந்த சண்டையால தலைவலியா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மொத்த சொத்தையும் பிரிச்சிருங்க. ஆமாமா, அதான் நல்லது. நான் கூட அதான் நினைக்கிறேன். துர்காதேவி அவங்க 3 பசங்களையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அப்ப சரி, உங்க எல்லாருடைய விருப்பமும் இதுதான்னா நான் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் மொத்தமும் சேர்ந்து ஒன்னா கங்கையில தலைய முழுகிட்டு வரணும். இது செஞ்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் பிரிச்சு கொடுத்துறேன். 3 சகோதரர்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் கங்கைக்கு போனாங்க. ஓம் தன்னோட பைசா மூட்டைய அவங்க அம்மா கையில கொடுத்தான். 2 நாள் பிரயாணத்துக்கு அப்புறமா அவங்க கோவிலுக்கு போய் சேர்ந்தாங்க. எல்லாரும் கடவுளுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கங்கையில முழுகிறதுக்காக போனாங்க. துர்காதேவி அந்த கங்கையில முழுகும் போது அவங்க கையில இருந்த அந்த பைசா மூட்டைய தண்ணியில விட்டுட்டாங்க. எல்லாரும் கங்கையில முழுகினதுக்கு அப்புறமா சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாங்க. நம்மளுடைய யாத்திரை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே போயிட்டு கங்கையில ஒரு குளியல போட்டுட்டு வீட்டுக்கு போனா சொத்தை பிரிச்சுக்கலாம். சரி, எல்லாரும் கிளம்பலாம். ஆனா என்னாச்சுமா? பண மூட்டை எங்க போச்சு? அது உங்ககிட்ட தானே இருக்கு. இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இப்போ எங்க போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை கங்கா நதியில விழுந்துருச்சா? இப்ப நாம எல்லாம் என்ன பண்றது? இப்ப நம்ம கையில பணமே இல்லையே. இப்ப நாம எப்படி வீட்டுக்கு போக முடியும்? யாரும் பயப்படாதீங்க. எனக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. இவங்க நிச்சயம் ஏதாவது பண்ணுவாங்க. ஓம், ஜெய், அப்புறம் ஜெகதீஷ், உங்களுக்காக நாங்க எல்லாரும் இங்கே காத்துட்டு இருப்போம். போங்க, போய் பணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரிம்மா. 3 பசங்களும் வெவ்வேறு திசையில போனாங்க. ஓம் ஒரு கிராமத்துக்கு போனா. அங்க ஒரு ஆளு உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு. என்னாச்சுப்பா? எங்க அப்பா எங்க சொத்தெல்லாத்தையும் எங்க 4 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு பூனை மிச்சம் இருந்துருச்சு. அப்போ ஊர் தலைவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பூனையுடைய கால் 4யும் பிரிச்சுக்க சொன்னாரு. 2 நாள் கழிச்சு அந்த பூனையுடைய ஒரு கால் அடிபட்டது. அதுக்கு நான் போய் துணியை கட்டினேன். அந்த துணிக்கு நெருப்பு பத்திக்கிச்சு. அந்த பூனை போயிட்டு எல்லா வீட்டையும் கொளுத்திட்டு வந்துடுச்சு. எல்லாரும் வந்து நஷ்டபரிகாரத்தை என்ன கேக்குறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும், நீ சொல்லு. உன்னுடைய ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்கிட்ட 4 மாட்டு வண்டி இருக்கு. அதுல 2 மாட்டு வண்டி உனக்கு தரேன். அப்ப சரி, நீ என்ன பண்றீன்னா உன் அண்ணன் தம்பிங்களையும் ஊர்ல இருக்கிறவங்களையும் இங்க கூப்பிடு. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே வந்தாங்க. உண்மையிலேயே மதனுக்கு கொடுத்த அந்த பூனை காலுக்கு தான் துணி கட்டினானா? ஆமா. அவன் ஏன் துணியை கட்டினான்? ஏன்னா அந்த பூனை காலுக்கு அடிபட்டது. அப்போ பூனைக்கு அடிபட்ட காலோட அது நடக்க முடியாது இல்ல. ஆனா மிச்சம் இருக்கிற 3 காலு நல்லா இருக்குது இல்ல, அந்த காலோட தான் நடந்திருக்கும். அப்போ மிச்சம் 3 காலும் நல்லா இருக்குல்ல, அதனாலதான் அந்த பூனை ஊரெல்லாம் ஒழிச்சிருச்சு. அதனால அந்த மிச்சம் இருக்கிற 3 காலுடைய எஜமானுங்க தான் நஷ்டபரிகாரம் கொடுக்கணும். ஆமா, நீ சொல்றதும் உண்மைதான். ஓம் மதனோட பிரச்சனைய தீர்த்து வச்சான். அதனால அவனுக்கு 2 மாட்டு வண்டி கிடைச்சது. நதிக்கரையோரமா ஜெய் போய் சேர்ந்தான். அந்த இடத்துல ராஜா ஒரு அறிவிப்பை தெரிவிச்சாரு. யாராவது வந்து
என்னுடைய யானை எவ்வளவு எடை இருக்குன்னு சரியா சொல்லுவாங்களோ அவங்களுக்கு 10,000 நாணயங்கள் கொடுப்பேன். இத கேட்டதும் ஜெய் உடனே ராஜா கிட்ட போய் சேர்ந்தான். மகாராஜா, நான் இந்த வேலையை செய்யறேன். ஆனா எனக்கு ஒரு படகு, அதோட சேர்த்து நிறைய நெல்லு மூட்டைங்களும் வேணும். சரி, ராஜா ஜெய்க்கு ஒரு படகு கொடுத்தாரு. இப்போ இந்த படகை நதிக்குள்ள அனுப்புங்க. அந்த யானைய அந்த படகுல உட்கார வைங்க. வீரர்கள் யானைய அந்த படகுல நிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெய் ஒரு கரித்துண்டால அந்த படகுல ஒரு கோடை வரைஞ்சான். அந்த படகு அது வரைக்கும் தண்ணிக்குள்ள முழுகி இருந்தது. இப்போ அந்த யானைய வெளியில இறக்கிடுங்க. அந்த நெல்லு மூட்டைகளை படகுல நிரப்புங்க. வீரர்கள் அந்த யானைய படகுல இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படகுல நெல் மூட்டைய அடுக்குனாங்க. அந்த படகும் அந்த அளவு வரைக்கும் தண்ணிக்குள்ள முழுகிச்சு. போதும் போதும், இப்போ இந்த நெல்லு மூட்டைய எடை போடுங்க. அப்ப தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த நெல் மூட்டைய அவங்க எடை போட்டாங்க. மகாராஜா, 3000 கிலோ. மகாராஜா, அப்போ இந்த யானையோட எடை 3000 கிலோ. ரொம்ப நல்லா இருக்கு ஜெய், நீ சரியா சொன்னதுக்கு பரிசு. இப்போ ஜெய்க்கு 10,000 தங்க நாணயங்கள் பரிசா கிடைச்சது. ஜெகதீஷ் விவசாயம் நடக்கிற இடத்துக்கு போனான். அந்த இடத்துல சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன் பிரச்சனை என்ன? இந்த நிலத்துல வேகமா தண்ணி போய்கிட்டே இருக்கு. எந்த விளைச்சலும் நிலைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணணும்னு புரியல. இந்த பிரச்சனைய நான் தீர்த்து வைப்பேன். ஆனா எனக்கு என்ன கொடுப்ப? நான் உனக்கு 2 மூட்டை நெல்லு, அதோட சேர்த்து பருப்பும் தரேன். அப்போ சரி, எனக்கு நிறைய தேங்காய் மட்டைங்க வேணும். சரி. ஜெகதீஷ் தேங்காவோட சரட்டையில பயிரை விதைச்சான். அப்புறம் அத மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சான். இந்த முறையில சின்ன சின்ன தேங்காய் சரட்டையில பயிரை விதைச்சான். இத கொண்டு போய் நீங்க நிலத்துல நடுங்க. ஜெகதீஷ்க்கு 2 மூட்டை அரிசி கிடைச்சது. 3 பசங்களும் அவங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்தாங்க. இந்தாம்மா 2 மாட்டு வண்டிங்க. அம்மா, இந்தா தங்க நாணயங்கள். அம்மா 2 நெல்லு மூட்டைங்க. நீங்க 3 பேரும் தனித்தனியா சேகரிச்சுக்கிட்டு வந்தீங்க. ஜெகதீஷ், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கற? நீ தனி மனிதனா உழைச்சி வீட்டை நடத்திட்டு இருக்கறன்னு நினைச்சியா? பாத்தியா, ஓம் மாட்டு வண்டி 2 கொண்டு வந்திருக்கான். அப்புறம் ஜெய் தங்க நாணயங்கள் கொண்டு வந்திருக்கான். அப்புறம் நீ அரிசி கொண்டு வந்திருக்க. எனக்கு புரிஞ்சு போச்சுமா. இப்ப சொல்லுங்க, நீங்க 3 பேரும் தனியா போக விரும்புறீங்களா? இல்லம்மா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் சேர்ந்திருந்தாதான் நல்லா இருப்போம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரிதான் துர்கா தேவி அவங்க 3 பேரும் தனியா போகணும்னு நினைச்சத நிறுத்தினாங்க. அவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு முக்கியமானவங்கன்னு புரிய வச்சாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா எப்பவும் ஒன்னா இருக்கணும். ஆசிப்பூருங்கிற கிராமத்துல காஜுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் அவங்க அப்பா கூட இருந்தான். காஜுவுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவான். 2 பெண்கள் ஒன்னா உக்காந்துருந்தா அவங்க பின்னாடி அமைதியா போய் அவங்க 2 பேர் ஜடைய ஒன்னா பின்னி விட்டுடுவான். பெண்கள் குளத்துல இருந்து தண்ணி சுமந்துக்கிட்டு போகும்போது உண்டிகோலை வச்சு பானையை உடைச்சிருவான். தினமும் யாராவது ஒருத்தர் அவனை பத்தி அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க. ஏங்க, இன்னைக்கு உங்க பையன் மறுபடியும் என் பானையை உடைச்சிட்டான். அவனுக்கு இப்ப 20 வயசு ஆயிடுச்சு. அவனை ஏதாவது வேலைக்கு அனுப்புங்களேன். தினமும் இந்த கிராமத்துல சுத்திக்கிட்டு மத்தவங்க எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு புத்திமதி சொல்லக்கூடாதா? பாவம் அந்த வயசான அப்பா எல்லாருக்கும் சமாதானம் சொல்லுவாரு. நான் என் பையனை திருத்துறேன்னு. ஆனா காஜு திருந்தவே இல்லை. நீங்க என் பேச்ச கேட்டு உங்க பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிடுங்க. தலை மேல பொறுப்பு இருந்தா அவன் உருப்படுவான். காஜுவோட அப்பா யோசிச்சாரு. அவருடைய மரணமும் நெருங்கிட்டு இருக்கு. ஏன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண கூடாதுன்னு யோசிச்சு காஜுவுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாரு. மருமகளும் வீட்டுக்கு வந்துட்டா. ஆனாலும் காஜுவோட பழக்க வழக்கத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஒரு நாள் அவனுடைய அப்பாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அவரு காஜுவை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, இங்க பாருப்பா, நீ என்ன எனக்கு உயிர். நான் ரொம்ப வருஷம் வாழ மாட்டேன். வாழ்க்கையில எப்பவாவது ஒரு சமயத்துல நாம பொறுப்பா நடந்துக்கணும். நீ ஏதாவது ஒரு வேலையை செய். ஆனா ஒரு விஷயம், நீ வாழ்க்கையில எப்பவும் சோர்ந்து போகவே கூடாது. எப்பவும் முன்னுக்கு போய்கிட்டே இருக்கணும். இப்படி சொல்லிட்டு காஜுவோட அப்பா
இறந்து போனாரு. அப்புறம் எல்லாம் பொறுப்பும் காஜுவோட தலையில விழுந்தது. அந்த கிராமத்துல அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. அதனால மும்பை போக அவன் முடிவு பண்ணான். காஜு கிட்ட அவனுடைய அப்பாவோட 10,000 ரூபாய் பணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவன் மும்பை போய் சேர்ந்த உடனே யாரோ அவனோட பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஐயோ, என் பணம் எங்க போச்சு? காஜுவோட மனைவி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. இப்ப நாம என்னங்க பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நம்ம பணம் தானே போயிருச்சு, புத்தி இல்லையே. காஜுவும் அவனோட மனைவியும் ரோட்ல ஒரு டென்ட்டை கட்டினாங்க. அந்த டென்ட்லயே இருக்க ஆரம்பிச்சாங்க. காஜு எங்கெங்கயோ வேலை தேடி அலைஞ்சான். ரோட்ல ஒரு பையன் அக்பர் நியூஸ் பேப்பரை வித்துக்கிட்டு இருந்தான். வாங்கி படியுங்க, முக்கிய செய்திகள், சுவாரஸ்யமான செய்திகள். காஜு அந்த பையன் கிட்ட நேரா போனான். அவன் கிட்ட என்ன சொன்னான்னா, இன்னைக்கு நீ இந்த பேப்பரை எனக்கு கொடு, வித்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு 100 ரூபாய் கொடு, போதும். அப்புறம் அந்த பையன் பாதி அக்பர் நியூஸ் பேப்பரை காஜு கிட்ட கொடுத்தான். காஜு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நியூஸ் பேப்பரை வித்தான். அந்த 100 ரூபாய் பணத்துல தனக்கும் தன்னோட மனைவிக்கும் சாப்பாடு வாங்கிக்கிட்டு வந்தான். என்கிட்ட இந்த மோதிரம் மட்டும்தான் இருக்கு. இத நீங்க வித்தீங்கன்னா இதுல ஏதாவது பணம் கிடைக்கும். காஜு அந்த மோதிரத்தை நகை கடையில வித்தான். அந்த பணத்தை வச்சு அக்பர் நியூஸ் பேப்பர் வாங்கினான். அந்த நியூஸ் பேப்பரை வித்தான். தினமும் காஜு அக்பர் நியூஸ் பேப்பர் வாங்குவான், அதை கொண்டு போய் விற்பான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வருமானம் பெருக ஆரம்பிச்சது. அதை வச்சு காஜு ஒரு சைக்கிள் வாங்கினான். இப்போ வீடு வீடா சைக்கிள்ல போய் நியூஸ் பேப்பர் போட ஆரம்பிச்சான். வருமானம் கொஞ்சம் அதிகமா வந்த உடனே வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அந்த வீட்ல அவங்க தங்கினாங்க. ஒரு நாள் காஜு நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காஜுவுக்கு முட்டி உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மாசம் பூரா ஹாஸ்பிட்டல்ல அவன் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. நீங்க கொஞ்ச நாள் ஓய்வெடுங்க, நான் நியூஸ் பேப்பர் போடுறேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? பொம்பளைங்க பேப்பர் போடுவாங்களா? நீ பாத்துருக்கிறியா? நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் கிராமத்துல இருக்கும்போது சைக்கிள் நல்லா ஓட்டுவேன். காஜுவோட கால் குணமாகற வரைக்கும் அவனுடைய மனைவி நியூஸ் பேப்பர் போட்டா. காஜு மனைவியோட போட்டோவும் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. அவளுடைய உழைப்ப பார்த்து பல பெண்கள் நியூஸ் பேப்பர் போட ஆரம்பிச்சாங்க. அவளுடைய விடாமுயற்சியும் அவளோட உழைப்பையும் பார்த்து அங்க இருந்த மினிஸ்டர் காஜுவோட மனைவிக்கு 50,000 ரூபாய் பணம் பரிசா கொடுத்தாரு. கொஞ்ச நாள்ல காஜுவோட காலும் சரியாயிடுச்சு. இப்ப காஜுவோட மனைவி ஒரு டீ ஸ்டால திறந்தா. அப்புறம் காஜு மறுபடியும் நியூஸ் பேப்பர் போடுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். இப்ப 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணத்தை அவன் பார்த்த போது காஜுவுக்கு அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. இத பாருப்பா, வாழ்க்கையில எந்த இடத்துலயும் நாம நிக்கவே கூடாது, எப்பவும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். காஜு ஒரு பிரிண்டிங் பிரஸ் நாம ஏன் வைக்க கூடாதுன்னு யோசிச்சான். காஜு பேங்க்ல போய் கொஞ்சம் லோன் வாங்கினான். அதை வச்சு ஒரு பிரிண்டிங் மிஷின் வாங்கினான். காஜு நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லாம டெம்ப்ளேட்ஸ், புக்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சான். சில வருஷத்திலேயே காஜுவோட பிசினஸ் ரொம்ப பெருசாயிடுச்சு. அவன் ஒரு சொந்தமா வீடு வாங்கினான். அது மட்டும் இல்லாம சொந்தமா காரும் வாங்கிட்டான். காஜு அவனுடைய பழைய நிலையை மறக்கவே இல்லை. கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு தங்க ஒரு ஆசிரமத்தை திறந்தான். கையில காசு இல்லாம வரவங்க அங்க தங்கிக்கலாம். 8 வயசு மேகனா அவங்க அப்பா அம்மா கூட கான்பூர்ல இருந்தா. மேகனாவோட அப்பா ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா இருந்தாரு. ஒவ்வொரு சண்டேவும் மேகனாவோட அப்பா மேகனாவுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாரு. மேகனா, நியூட்டன் 3வது லாவை கொஞ்சம் சொல்லு. ஒவ்வொரு ரியாக்ஷன்லயும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்படும். பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? 150 மில்லியன் கிலோமீட்டர். பிரமாதம் அம்மா, நீ கண்டிப்பா பெரிய சயின்டிஸ்டா தான் வருவ. ஒரு நாள் கண்டிப்பா சாதிப்ப. மேகனா அவங்க அப்பா கூட ராத்திரி வேளையில தினமும் மாடிக்கு வருவா. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்பா. அப்பா, நான் அடிக்கடி நகர்ந்து வர 2 நட்சத்திரங்களை எதிர வரத பார்த்திருக்கேன். ஆனா அதுங்க ஏன் மோதிக்க மாட்டேங்குது? மேகனா, அதெல்லாம் ஒரே லைன்ல இல்லம்மா, ஒன்னு மேல ஒன்னு கீழே இருக்கு.
ஆனா அது தூர தூரமா இருக்கிறதுனால ஒரே லைன்ல இருக்கா மாதிரி இருக்கு. ஒரு நாள் மேகனாவோட அப்பா அவரோட டியூட்டி முடிச்சிட்டு வரும்போது ரொம்ப கவலையா இருந்தாரு. என்னங்க ஆச்சு? ஏன் ரொம்ப சோகமா வரீங்க? எனக்கு வேலை போயிடுச்சு. ஸ்கூல்ல ஸ்டாஃபுங்களை குறைச்சிட்டாங்க. நாளையிலிருந்து ஊர்ல இருக்கிற வேற ஸ்கூல்ல தான் வேலையை தேடணும். மறுநாள் மேகனாவோட அப்பா நகரத்துல இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் போனாரு. ஆனா அவருடைய துர்பாகியம், அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. மேகனாவோட அப்பா வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. நாம இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும். அப்போ அப்பா நாம எங்க இருப்போம்? மேகனா, நாம பட்டணத்துல இருந்து இனி இருக்க முடியாது. கிராமத்துக்கு போயிடலாமா? நம்ம ஊர்லயே கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம். அப்படியே யூடியூப்ல பசங்களுக்கு படிக்கவும் கற்றுக் கொடுக்கறேன். மேகனாவோட குடும்பம் கிராமத்துக்கு திரும்பி போச்சு. மேகனாவோட அப்பா மேகனாவை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாரு. அவரே அவளுக்கு படிப்பும் சொல்லி கொடுத்தாரு. கொஞ்சம் வருஷத்துல மேகனா பெரியவள் ஆயிட்டா. அவர் ரொம்ப புத்திசாலி. +2 கிளாஸ்ல கிராஜுவேஷன் கொஸ்டின் எல்லாத்துக்கும் அவளே சால்வ் பண்ணுவா. ஒரு நாள் ஸ்கூல்ல சயின்ஸ் மாடல் காம்படிஷன் நடந்துச்சு. மேகனா ஒரு ராக்கெட் மாடல் பண்ணா. காம்படிஷன்ல மேகனாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அப்பதான் கிராமத்துல கொரோனா வைரஸ் பரவுச்சு. அதுல மேகனாவோட அப்பாவும் அம்மாவும் கூட பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் மேகனாவோட அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நான் இறந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்க அப்பாவும் உயிரோட இல்ல. நானும் இறந்து போயிட்டா உனக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? மேகனாவோட அம்மா கிராமத்துல ஒரு பையன் கூட மேகனாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஒரு நாள் மேகனா தன்னோட கணவர்கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாருங்க, நான் என்னோட +2 முடிச்சிருக்கேன். இப்போ சிட்டிக்கு போய் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வாங்க ஆசைப்படுறேன். ஆனா பட்டணம் இங்கிருந்து ரொம்ப தூரம் இல்ல. நான் அங்கேயே ஒரு ரூம் வாடகைக்கு எடுக்கிறேன். வாரம் சண்டே இங்க வந்துடுறேன். மேகனாவோட பிடிவாதம், அவளோட படிப்பை படிச்சுதான் தீர்வான்னு அவளோட கணவனுக்கு நல்லா புரியுது. மேகனா சிட்டில ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து காலேஜ்ல படிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் மேகனா வீட்டுக்கு வந்து தன்னோட கணவர்கிட்ட சொல்றா, நாங்க எங்க காலேஜ்ல சூரியனுக்கு அனுப்புற ராக்கெட்டை பத்தி ப்ராஜெக்ட் பண்றோம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வெற்றிகரமா முடிஞ்சதுன்னா இஸ்ரோல வேலை வாங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. இஸ்ரோன்னா எந்த ஊர் பேரு? நாங்க எங்க காலேஜ்ல சூரியனுக்கு அனுப்புற ராக்கெட்டை பத்தி ப்ராஜெக்ட் பண்றோம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வெற்றிகரமா முடிஞ்சிச்சுன்னா இஸ்ரோல வேலை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நாள் காலேஜ்ல ராக்கெட் ப்ராஜெக்டை பத்தி மேகனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காலேஜ்ல தெரியாம நெருப்பு பிடிச்சிடுது. அதனால மேகனாவை காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. மேகனா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா. அவளோட புருஷன் கிட்ட என்ன சொன்னான்னா, தெரியாம காலேஜ்ல நெருப்பு பட்டுடுச்சு, என்ன காலேஜை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீ உன் ப்ராஜெக்ட நீ நம்ம வீட்ல இருந்தே ஃபினிஷ் பண்ணு. உனக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நான் கொண்டு வந்து தரேன். மேகனா தன்னோட புருஷனோட உதவியோட வீட்லயே சூரியனுக்கு அனுப்புற ராக்கெட்டை பத்தின ப்ராஜெக்ட பண்ண ஆரம்பிச்சா. ஒரு நாள் மேகனா தன்னோட மொத்த ப்ராஜெக்டையும் முடிச்சா. நேரா இஸ்ரோ ஆபீஸ்க்கு போனா. இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மேகனாவோட ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேகனாவுக்கு இஸ்ரோல ஜாப் ஆஃபர் கொடுத்தாங்க. மேகனாவோட ப்ராஜெக்டை வச்சு ஒரு உண்மையான ராக்கெட்டை பண்ணாங்க. மேகனாவோட போட்டோ எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துச்சு. அப்புறம் மேகனா ராக்கெட் ராணிங்கிற பேர்ல ஃபேமஸ் ஆனா.